இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டா சிட்டா குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பத்திரங்களை பதிவு செய்யும்போது பட்டா மற்றும் சிட்டா ஆகிய இரண்டும் மிகவும் முக்கியமான ஆவணங்களாக இருந்து வருகிறது. இந்த பட்டா சிட்டா குறித்த விஷயங்களில் அதிக ஏமாற்று வேலைகளும் நடப்பதனால் இவைகள் பற்றி அனைவரும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்குபவர்கள் அதற்கான ஆவணங்களை வழங்கி அவைகளை பெற வேண்டும். ஆனால் அத்தகைய ஆவணங்களில் சில சொற்கள் அல்லது வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அதில் பிரத்யேகமாக இடம்பெறுவது பட்டா சிட்டா என்ற சொற்கள். பட்டா என்பது ஒருவர் தன்னுடைய சொத்து மீதான உரிமையை சட்ட ரீதியாக நிரூபிக்கும் ஆவணமாகும். அரசு தரப்பில் வழங்கப்படும் இந்த ஆவணத்தில் பட்டா எண், மாவட்டம், வட்டம், கிராமம் மற்றும் நில உரிமைதாரரின் பெயர், சர்வே எண், உட்பிரிவு, நன்சை நிலமா அல்லது புன்சை நிலமா, நிலம் அமைந்துள்ள பகுதி, தீர்வை விவரங்கள் என அனைத்துமே முழுமையாக பதிவாயிருக்கும். இந்த பட்டாவில் தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா, நத்தம் பட்டா, ஏடி கண்டிஷன் பட்டா, தோராய பட்டா, தூய பட்டா, நில ஒப்படைப்பு பட்டா, ஊரகம் பட்டா என்று பல வகைகள் உள்ளன. ஒரு தனி நபரின் பெயரில் இருக்கும் பட்டாவின் பெயர் தனிப்பட்டா என்பார்கள். இதில் நிலத்தின் சர்வே எண், சர்வே உட்பிரிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல கிராமத்தில் இருக்கும் குடியிருப்பிற்கு என ஒதுக்கப்பட்ட நிலம் நத்தம் பட்டா என்பார்கள். வருவாய் கிராமத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அரசால் நத்தம் என வழங்கப்பட்டிருக்கும் இடங்களில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் பட்டா இதுவாகும். அரசின் புறம்போக்கு நிலத்தில் மரங்களை வளர்க்க வழங்கப்படும் பட்டாவின் பெயர் 2C பட்டா என்பார்கள். அரசு, தனிநபர் அல்லது சமூக ரீதியான குழுக்களுக்கு இலவச பட்டா வழங்கும்போது குறிப்பிட்ட காலவரை வைத்து பட்டாவில் நிபந்தனை விதித்து கொடுக்கப்படுவதற்கு கண்டிஷன் பட்டா, அதாவது நிபந்தனை பட்டா என்பார்கள். அதன்படி குறிப்பிட்ட காலவரை முடியும் வரை உங்களின் பட்டா இடத்தை அல்லது வீட்டை விற்க முடியாது. முன்னாள் இராணுவத்தினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஏழைகள் போன்றோருக்கு அரசு இலவச நிலம் ஒதுக்கீடு செய்வதற்கு நில ஒப்படைப்பு பட்டா என்பார்கள். குளம் கட்டுவதற்கும் காடு வளர்ப்பதற்கும் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த பட்டா குத்தகைக்கு குறுகிய காலத்திற்கு வழங்கப்படுவதற்கு தற்காலிக குத்தகை பட்டா என்றும் பெயர் உண்டு. ஒரு இடத்தில் அதிகமான வருடங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த இடத்தினை கட்டாயம் காலி செய்ய வேண்டும் என்ற அரசு தரப்பில் வழங்கப்படும் நோட்டீஸ் பெயரே பி மெமோ. இதுதான் பின்னாளில் பீமா பட்டா என்று வழக்கத்தில் வந்துவிட்டது. அதே போல சிட்டா என்பது பட்டாவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலுடன் சேர்த்து கூடுதல் தகவலையும் கொண்டிருக்கும். அதாவது பட்டாவின் ஒரு பகுதி தான் சிட்டா என்பதாகும். ஒருவருடைய சொத்து எந்த பகுதியில் அமைந்துள்ளது, அதன் அளவு என்ன, அந்த நிலத்தின் உரிமையாளர் நஞ்சு நிலமா, பூஞ்சை நிலமா, வறண்ட நிலமா, ஈர நிலமா போன்ற விவரங்கள் அடங்கிய ஆவணத்தின் பெயர் தான் சிட்டா. வருவாய்த்துறை வழங்கும் இந்த ஆவணத்தை கிராம நிர்வாக அலுவலர் நிர்வகிப்பார். இதுதான் பட்டா சிட்டா குறித்து வெளியிட மிகவும் முக்கியமான அறிவிப்புகள். நீங்கள் பட்டா சிட்டா தேவைப்பட்டாலும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதுதான் பட்டா சிட்டா குறித்து வெளியிட முக்கியமான தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.